வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சில மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது போக ஷின்சுகே நகமோட ஹீல்டன், அப்புறம் நம்ம அலெக்சா பிளஸோட ரிட்டன், ஒரு சில பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்ன, ஒரு வேளை பால் ஹீமன் ரோமன் ரெய்ன்ஸ் கூடயும் சோலோ சிக்கா கூட வரல, அப்படி வராத பட்சத்தில் இந்த 3 பேர் கூட யார் கூட வந்தால் நல்லா இருக்குன்னு உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் ஒன் வந்து இப்போதைக்கு ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் அவங்களோட பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாளைக்கு நடக்க போகிற ஆளை வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. அதாவது செத்ரான்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறார் ஓஜி பிளட் லைனில். இதுக்கப்புறமா ஒரு சில கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். நியூ பிளட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் இருக்காரு, அண்ட் ஓஜி பிளட் லைனில் செத்ரான்ஸ் இருக்காரு. இப்போதைக்கு இந்த மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் இவங்க ஒன்றா தான் இருப்பாங்களா, இல்லை இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் தான் உங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தாட்ஸ் தோணும். கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நியூ பிளட் லைனில் விடுங்க. நியூ பிளட் லைனில் பிரான்சன் ரீட் மட்டும்தான் வேற ஆள். ஆனால் ஓஜி பிளட் லைனில் இதுக்காக தான் சண்டை போடவே எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, ரோமன் அண்ட் ஜிம்மி ஊசோவை தவிர மித்த எல்லாருமே செமி சைன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபேமிலிக்காக சண்டை போட வந்திருக்காரு. அண்ட் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபேமிலிக்காக தான் சண்டை போடுறாரு. செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் அங்கே இருக்கிறனால செத்ரான்ஸ் வந்து அகேன்ஸ்டாக சண்டை போட வந்திருக்காரு. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி போகும்னு சத்தியமாக நினைக்க முடியல. அதாவது திருப்பி ஓஜி பிளேனில் இருப்பாங்களா, இல்லை வந்து அப்படியே பிட்ரே பண்ணி அப்படியே மொத்தமாக டீமே உடச்சிருவாங்களா அப்படின்னு வின் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போதைக்கு நான் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஓஜி பிளேன் வர்சஸ் நியூ பிளேனுக்கான மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, யார் தோப்பான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சத்தியமாக அந்த மேட்ச்சுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 4 மாதம் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கலாரும். நம்பர் டூ என்னன்னா, இதோட இந்த ஒரு டாபிக் வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. அதாவது மைக் டைசன் வர்சஸ் ஜேக் பாலுக்கான ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சுல, அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட். அவங்க அதை கேட்டோன்னே நெஞ்சடைச்சே போச்சு. என்னடா பண்ணுறீங்க, அங்கேயுமே ஸ்கிரிப்டட் இழுத்துட்டீங்க அந்த மாதிரி தான் தோணுச்சு. அதாவது என்னென்னா, ஜேக் பால் வர்சஸ் மைக் டைசனுக்கான மேட்ச்சில் எல்லாமே சொல்லி வச்சு தான் நடந்துச்சான். அதாவது மைக் டைசன் நடிச்சா ஒரே மேட்ச்லேயே போட்டு சொல்லி இருக்க முடியுமா ஜேக் பாலை? 58 வயசான மைக் டைசன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிங்கில் சண்டை போட மாட்டார். அதனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு பெரிய ட்ராவ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக் டைசன் உருவாக்க முடியாது. அதனால தான் ஜேக் பாலை வந்து இப்போதைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன, நெட்ஃப்ளிக்ஸ் காரணம் தான். இது ஏன்னா திருப்பி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்பான்சர் பண்ணுவாங்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்சுகே நகமுரா பற்றி. என்னடா ஷின்சுகே நகமுரா வந்திருந்தாரு, சாமுராய் ஷின்சுகே நகமுரா வந்திருந்தாரு லாஸ்ட் ஸ்மாக் டவுனில். இது என்ன கதை, இவர் எதுக்கு இந்த மாதிரி வந்திருந்தாரு அப்படின்னு ஒரு சில ஃபேன்ஸுக்கு எல்லாமே அந்த டைமில் ஷின்சுகே நகமுரா சடனாக மெதுவாக ஏறி ஸ்டேஜுக்குள்ளே வந்திருக்காரு. ஒரு ஃபேன்ஸுமே அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷின்சுகே அவங்க பூ மட்டும் தான் பண்ணாங்க, சப்போர்ட் எதுவுமே பண்ணலையா. அதுக்கு காரணம் என்னன்னா, ஷின்சுகே நகமுரா பழைய கெட்டப்பில் வந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப நேரம் பிடிச்சிருக்குமா. ஹீல்டன் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹீல்டனோட ஸ்டோரி தரமாக கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஷின்சுகே நகமுரா திருப்பி வந்து ஒரு சாம்பியன் ஆக கூட அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாம்பியன் தான் ஷின்சுகே நகமுரா பற்றி 2018 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்கே அடிப்பாருன்ட்டு கண்டிப்பாக தெரியும். சரி, ஓகே. நம்பர் த்ரீ என்னென்னா, ரெசல்மேனியா போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸோட கழுத்தில் ஊலாஃபால மேலே இருக்குது. இதை கூட புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரோட் டு ரெசல்மேனியாவில் ரோமன் இதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்மாக்டரோட போஸ்டர். அதில் யார் இருக்காங்கன்னா ரோமன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் அண்ட் லோகன் பாலையும் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்களா. ரோட் டு ரெசல்மேனியாவில் இந்த போஸ்டரை பாருங்கள். அதாவது ரோமன் இருக்க வேண்டிய இடத்துல சோலோ சிக்காவும், லோகன் பால் இருக்க வேண்டிய இடத்துல ஜாட் கேட்டலையும் போட்டிருக்காங்க. இதை வந்து நேற்றே ஒரு அப்டேட் இல்லை சொல்லியிருந்தேன். இது இப்போதைக்கு எதனால இந்த ஒரு போஸ்டர் அஃபிஷியலாக பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளை வந்து குழப்பதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் யார் வின் பண்ணுவோன்னு நம்ம இன்னும் குழப்பிக்கிட்டே கிடக்கணுன்றக்காக தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா மைக் டைசன் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு டைமில் உங்களால் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நான் லோகன் பால் கூட ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படின்னு மைக் டைசன் கேட்டதுக்கு நம்ம ஆள் பயந்து ஒதுங்குறதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஜேக் பால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிங்கில் நிற்க முடியாது. உண்மையிலே ஸ்கிரிப்டாக இருந்தாலும் வாங்கின அடிக்கு ஜேக் பால் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 பேருமே அடித்தாங்க. ஒரு 4-5 பஞ்சஸ் டிஃப்ரென்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக் பால் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மைக் டைசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் பால் இருக்கிற வெறியை ஃபுல்லாக லோகன் பாலை காட்டி லோகன் பாலை கொண்டுருவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் பற்றி. இப்போதைக்கு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒயிட் 6ல் தான் அலெக்சா பிளஸ் சேர போகிறாங்கட்டு. ஆனால் இப்போதைக்கு வந்து அப்டேட் என்னென்னா, ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் கூட சேர அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலெக்சா பிளஸ் வந்து ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் சைடு இருந்தால் அது எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், நாங்கள் வந்து எப்போயுமே எங்கள் டீமுக்கு வெல்கம் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம கேரின் கிராஸ் வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்டோடனே அலெக்சா பிளஸ் இன்னும்
ட்ரிபியூட் போடாமல் இருக்காங்களே, கண்டிப்பாக வந்து போடுவாங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அலெக்சா பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டில் இருந்தாங்களும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் உண்மையிலே. ஏன்னா இப்போதைக்கு நிக்கி கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அது Y6 கூட இருக்கிறனால இப்போதைக்கு இவங்க இங்கே இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டோர் லைன் நல்லாயிருக்கும். நிக்கி கிராஸ் வர்சஸ் அலெக்சா பிளஸ்க்கான ஒரு மேட்ச் பண்ணலாம். நம்பர் 4 என்னென்னா ஜெண்டர் மகால் பற்றி. திருப்பி ஜெண்டர் மகாலோட அந்த மெர்ச்சன்டைஸ், அதாவது டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா WWE அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா டோன்ட் ஹிண்டர் அண்ட் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எப்போயுமே ஒரு இந்தியன் ரெஸ்லர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து மதிப்பார், வின்ஸும் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த இந்தியன் ரெஸ்லர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் WWEல. ஆனால் இப்போ அதர் ரெஸ்லிங்கில் இருக்காங்க. மேபி ஜெண்டர் மகால் வந்து திருப்பி ரிட்டர்ன் வரலாம். அதுக்கேற்ற அதை வச்சு தான் இந்த மெர்ச்சன்டைஸ் ரிப்போர்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸோட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதான் அந்த ரா நெட்ஃப்ளிக்ஸோட லோகோ. இது வந்து எங்கே அந்த ஷோவாக இருக்குன்னா, அந்த நெட்ஃப்ளிக்ஸில், அதாவது நம்ம மைக் டைசன் வர்சஸ் ஜேக் பாலுக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சுல, அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்படியே ஸ்க்ரீனில் ஓடிக்கின்றது இருக்குது ரா நெட்ஃப்ளிக்ஸ்ட்டு. எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நினச்சாவே பயமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்சவே, இந்த மைக் டைசன் வர்சஸ் ஜேக் பாலுக்கான மேட்சவே நெட்ஃப்ளிக்ஸில் அதாவது அங்கே மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒருவேளை WWE அப்படி பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். நம்பர் 5 ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, இந்த எல்லா சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு அப்டேட் போடு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ ஓகே, ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மேட் ரிடில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 2023 தான் லாஸ்ட்டாக WWE பற்றி ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வச்ச மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது போக WWE ஃபேன்ஸே அதை அங்கே இருக்கிற ரிங் சைடு எல்லாத்தையுமே ஒரு சில இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கும் WWE சம்மந்தம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரின் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE விட்டு வெளியே போயிட்டாங்க. அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பேரின் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் WWE வரதான் போகிறாரு. இப்போதைக்கு அவரோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பீரியர் ஆகிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு அவர் வந்து WWE அஃபிஷியலாக வந்து வெளியே அனுப்பலை. அவர் ஐடி இன்னும் அப்படியே தான் இருக்குது. WWEல கூடிய சீக்கிரம் வரதான் போகிறார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சான். இன்னும் ஒரே ஒரு கம்ப்ளீட் அது மட்டும் தான் இருக்குது. அதாவது என்னன்னா WWE அவங்களோட ரிப்போர்ட் வந்து வாங்கணும். ஏன்னா இன்ஜூர் ஆகிருக்கிறது அங்கே தானே, WWE தானே ஆனார் அந்த ரிங் சைடு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபர்மேஷன் லெட்டர், அது மெடிக்கல்ஸ் டீம்லாம் அவரை செக் பண்ணிட்டு அவரை இதுக்கப்புறம் ரிங் சைடுக்கு போகலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மேபி அதிக சான்சஸ் இருக்குது ராயல் நம்பர் 2025 வரதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீத் லீ பற்றி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா 2024 அப்போ AEWல போகிறதா ஒரு சில பேச்சஸ் அடிபட்டுச்சு. ஆனால் அதுக்கு அப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை நண்பா. நீங்கள் சொன்னதை ஒரு ஆள் வந்து கவர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பற்றிக்கு என்ன பிளான் பண்ணுறாரு, என்ன ஒரு, அதாவது எல்லாருமே வந்து திட்டுறாங்க என் கமெண்டில் வந்து, ப்ரோ வின்ஸ் இருந்த வரைக்கும் வந்து நல்லா இருந்துச்சு, ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணுறாரு, எனக்கு ஓல்டு WWE தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தோணுதான் இல்லைன்னு என்ன அசிங்கமாக திட்டக்கூடாதுப்பா, நான் சொல்லிட்டேன். வின்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் நல்லா பண்ணுறான்னு எனக்கு தெரியுது. அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஒரு வேளை ட்ரிபிள் ஹெச் வின்ஸ் என்ன பண்ணுவார்னா, இருக்கிற ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்கும் நல்லா புஷ் கொடுப்பாரு. ட்ரிபிள் ஹெச் இந்த ஒரு தப்பு பண்ணுறாரு, ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரை மதிக்க கூட மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த கம்மியாகவே வச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஃபியூச்சர் அவங்க தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் அது ஒன்று தான் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. See you in my next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.